அதாவது செய்கூலியும் சேதாரமும் ஜிஎஸ்டி எல்லாமே கம்பெனி எடுக்குது. பர்டிகுலர் டிசைன்ஸ் தான் எடுக்க முடியுமா, இல்ல கடையில இருக்க டிசைன்ஸ் தான் எடுக்க முடியுமா அப்படின்னு இதுக்கு என்ன தீர்வு தரும் அப்படின்னா ஒரு லிமிடேஷனே கொடுக்கறது இல்லை. 12 months முடியும் போது இந்த நகை தான் எடுக்கணும், அந்த நகை அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் கிடையாது. எந்த நகை வேணாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். துபாய் மாடல், சிங்கப்பூர் மாடல், ஆன்டிக் மாடல். அதாவது இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்டிக் மாடல்லாம் 18, 20 வரைக்கும் போடுறாங்க. இன்னைக்கு இந்த மாடல்ஸ் முதற்கொண்டு கூட நம்ம தங்கப்பத்திரத்துல 12 monthsலயே செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம். தங்க விலையே இவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதுக்கு மேற்கொண்டு நம்ம செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்குறது மிகப்பெரிய ஒரு போராட்டமே ஆகிப்போச்சு நம்ம மக்களுக்கிடையே. அதை இல்லாம எப்படி வாங்குறது, அதாவது செய்கூலி சேதாரம் இல்லாம எப்படி நம்ம நகை வாங்குறது, அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கல்யாண நகைகள், திருமணத்துக்கான நகைகளை செய்கூலி சேதாரம் இல்லாம எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போறது தங்கப்பத்திரம். செலவு பண்ணக்கூடிய வேஸ்டேஜ் முழுமையான முறையில தங்கமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தான் தங்கப்பத்திரம். தங்கப்பத்திரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 5 மாதம் முதல் 12 மாதம் வரை யூஸ்வலா ஒரு ஸ்கீம் நடத்தாலே ஒரு 12 months 1 year அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா 5 மாசத்துல நீங்க மினிமம் மெச்சூரிட்டியா 15 மாசத்துல இந்த தங்கப்பத்திரத்தை முடிவடையும் போது கம்பெனி என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்காண்டி இந்த ஜிஎஸ்டி 3% கம்பெனி ஏற்றுக்கிறாங்க. பழைய நகைகளாகவும் போடலாம், தங்க நாணயங்கள் காயின்ஸாகவும் போட்டுக்கலாம், வெள்ளி பொருட்கள் அல்லது வெள்ளி குருசுகள் அல்லது வெள்ளி காயின்ஸ்கள் எது வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தங்கப்பத்திரமா நம்ம போட்டுக்கலாம். பாறை எஸ்ஆர்எம் தங்க மாளிகை சார்பாக அனைவரும் இந்த பாண்டை போட்டு பயன்படுத்துங்கிறது எங்களோட ஆசை.